பீஃப் பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு காந்திபுரத்தில் ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு நம்ம போன ஸ்பாட்டு தான் சாய்பாபா காலனியில் இருக்கிற A1 பிரியாணி. அங்கே போயிட்டு இலையை போட்டு இலைக்கு தேவையான மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு இலைக்கு ஒரு மசாஜ் பண்ணிட்டு நம்ம ஆர்டர் பண்ணது தான் பீஃப் சுக்கா அண்ட் பீஃப் பிரியாணி. பிரியாணி வந்ததுக்கப்புறம் தான் சுக்காவை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வந்ததுக்கப்புறம் பிரியாணி இருக்க பீஸ் எடுத்து ஆராய்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா பீஸ் அருமையாக வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு பைட் வச்சா சும்மா அருமையாக இருந்துச்சு. உள்ள எவ்வளோ பீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணதில்ல ஒரு 5 பீஸ் தெரிச்சு 140 ரூபாய்க்கு. கொழுப்பு பாரு பையனுக்கு அப்படின்னு சொன்னதுனாலே என்னவோ அந்த கொழுப்பு அருமையாக அல்வா மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுக்காவை எடுத்து ஆபரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளோட வழக்கமான சம்பிரதாயமான கொலாபரேஷன் மோட ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து மேல அரேஞ்ச் பண்ணி மேலடுக்கு மாடி கட்டி வாயில் எடுத்து வச்சா சும்மா அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லேட்டா வந்துச்சு நம்மளோட கோழி அக்கா. வந்த வேகத்துல கோழி அக்கா வெயிட் பண்ண வேண்டாமேன்னு எடுத்து வாயில போட்டா நல்லா சுட்டெடுத்து சரின்னு ஃபைனல் கொலாபரேஷன் மோட பிரியாணில இருந்த பீஸும் சில்லி சிக்கனும் ஆனியனும் சுக்காவும் ஒண்ணு எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 4 அடுக்கு மாடி கட்டி எடுத்து வாயில சொருகுனா மாடு மந்திரக்காரா மாய மந்திரக்காரான்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட்ல இருந்த ஒரு சுக்கா பீஸுக்கும் லாஸ்ட்ல இருந்த ஒரு சில்லி சிக்கனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சதுல கண் கலங்கி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு கேமரா. அப்புறம் இலைய மூடிட்டு அங்க இருந்து நம்ம வீட்டுக்கு பறந்தாச்சு.